அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவுனா, ரொம்ப பேர் சொல்கிறாங்க, நான் பெருமை சொல்லிக்கல சார், உங்கள் பதிவை பார்த்தாவே ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நல்லா புரியுது. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாமே பிரமாதமாக சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு திருப்தி. நெகட்டிவாக சொல்கிறது இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறீங்க. உண்மையிலேயே பாசிட்டிவாக சொன்னாலே ஒரு எனர்ஜி, நம்ம வருவோம், நல்லா இருப்போம். ஆமாம், சாதாரணமாக சொல்லுவாங்க, நினைக்கிறது நடக்கணுவாங்க. அந்த மாதிரி நம்ம நல்லது நினைச்சாவே நிச்சயமாக நடக்கும். ஆமாம், அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்கிறீங்க சார், பாசிட்டிவாகவே. அதனால் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுறோம். ஃபோன் பண்ண நான் பெருமை சொல்லிக்கல, சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. சரி, இப்போது என்னன்னா, இன்றைக்கி முக்கியமாக மனுஷனுக்கு பணம், ஆரம்பத்திலிருந்தே பணம் தான் நமக்கு முக்கியம். அந்த பணம் இல்லைன்னா நம்ம நிழலை நம்மளை விட்டு ஓடும். ஆமாம், உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாமே வெள்ளத்தில் ஈமுழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க கையில் பணம் இருக்கும். பணம் இல்லைன்னா அவங்க நிழல் கூட அவங்க பின்னால் வராது. கையில் காசு இருக்கணும். சரி, அந்த பணத்தில் யார் பெரியவங்க? கோட்டீஸ்வரனுங்க. ஆமாம், கோடி கோடியாக வைத்து கொண்டிருப்பவர்கள், பெரிய பணக்காரர்கள், மதிப்பானவர்கள், ரொம்ப புகழ்பெற்றவர்கள். ஏதோ ஒரு விஷயத்தில், வியாபாரத்தில், செய்கிற தொழிலில், அதிலெல்லாம் பிரமாதமாக. ஆமாம், அந்த பணம் யார் கொடுக்கறது, எது கொடுக்கும் அப்படின்னா, பணத்தை கொடுக்கக்கூடியது 2ஆம் பாகம், 5ஆம் பாகம், 9ஆம் பாகம், 11ஆம் பாகம். அந்த ஸ்தானங்கள் பிரமாதமாக இருந்தால் உங்களுக்கு சூப்பர். நீங்கள் கோட்டீஸ்வரன் போட்டிருக்கிறேன், கோடி கோடியாக கொடுக்கும் 2, 5, 9, 11 ஸ்தானங்கள். ஆமாம், அதில் 2 தனஸ்தானம், ஃபைனான்ஸ், தனம் முக்கியம், புரியுதுங்களா? அதுதான் 2 தனஸ்தானம். 5 அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராமல் கொடுக்கறது. ஆமாம், சில்லற மாத்திரத்தை ஒரு லாட்டி டிக்கெட் வாங்கினையா, அது லட்சதியா 1 கோடி 2 கோடின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன், பத்திரிகையும் படிச்சிருக்கிறேன். 5 ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தேன், நானே எதிர்பார்க்கல, பிரமாதமாக தூக்கி கொடுத்தது. எதிர்பாராத, நானே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி 5 லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் லக்னத்துக்கு. 9 பாக்யஸ்தானம். பணம் இருந்தால் என்ன செய்வாங்க? இந்த வீடை வாங்கு, அந்த வீடை வாங்கு, அந்த லேண்டை வாங்கு, இந்த காரை வாங்கு, ஃபாரின் காரை வாங்கு, அந்த மாதிரி சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பாகிஸ்தானம் 9. ஆமாம், அந்த 9 பிரமாதமாக இருக்கணும். சரி, 11 முக்கியமானது, அதுதான் லாபஸ்தானம். நான் போனேன், நானே சொல்லிக்கிறேன், தப்பு இல்லை. அவங்களெல்லாம் ஜோசியம் பார்த்தேன், அவங்களெல்லாம் ஜோசியம் பார்த்தேன், ஏதாவது லாபம் வந்ததா அதை சொல்லு, சும்மா தேங்காய் மூடிக்கு கச்சேரி பண்ணுறது இல்லை. அதுதான் 11, லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 11. அப்படி பார்க்குறப்போ 2, 5, 9, 11 ஒன்று கனெக்டாக இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். ஏதாவது 2, 5 சேரணும், இல்லை 5, 9 சேரணும், 9, 11 சேரணும், இல்லை 2, 11 சேரணும். சேரலை, பார்வையாவது இருக்கணும். ஆமாம், இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் தரேன். இந்த லக்னம்னு வைங்க, ரிஷப லக்னம். இந்த லக்னக்காரருக்கு 2 கூடியவன் புதன், 11 கூடியவன் குரு, தனாதிபதி, லாபாதிபதி. இங்கே பாக்கியத்தில் இருந்தால் நிச்சயமாக கோட்டீஸ்வரன், கேரண்டியாக சொல்லுவேன். அதை நீங்களே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜாதகம் இருந்தாலும் பாருங்கள். அவன் பணக்காரனா உடனே அவன் ஜாதகத்தை பாருங்கள், இல்லை உங்கள் ஜாதகம் பாருங்கள், டெஃபினட்டாக இது இருக்கும். ஆச்சுங்களா? அதே மாதிரி இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு, முகேஷ் அம்பானி தெரியாதவங்க யாருமே இல்லை. வேர்ல்டுலேயே
அவர் பாப்புலர், எங்கேயோ டாப்பில் போகிறார். அதனால தான் அவர் மாடு மாளிகை மாதிரி கோபுரம் மாதிரி கட்டின்னு அந்த வீட்டில் அமக்கலமாக இருக்கிறார். ஆன்டிலா அந்த வீடு பேர் நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரமாதமாக உச்சியில் உட்காந்துருக்கிறார். அங்கேயே ஃப்ளைட்டு அங்கே வந்து நிற்குது வீட்டு மேலே. அந்த அளவு ஹெலிபேட் அதெல்லாம் கூட இருக்குது. பிரமாதமாக இருக்கிறார். எப்படி அவருடைய ஜாதகத்தில் போடுறேன் பாருங்க. சூரியன், புதன், சுக்கிரன், கேது, செவ்வாய் ஆச்சுங்களா. சிம்மத்தில் குரு, துலால ராகு, லக்னம் சூப்பர். லக்னத்திலே சனி பாருங்கள், 3 கூடியவன் லக்னம். பேரும் புகழும் கீர்த்தியம் கொடுக்குது. அது ஒன்று இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது பணத்தை பற்றி, கோடிகளை பற்றி, உறவுகளை பற்றியோ, மனைவிகளை பற்றியோ, அண்ணன் தம்பிகளை பற்றியோ, சொத்து சுகத்தை பற்றியோ இல்லை. பார்க்குறது பணக்காரனா எப்படி வர்றாங்க அதை தான் பார்க்குறோம். சரி, இது முகேஷ் அம்பானி ஜாதகம், ரைட். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி சந்திரன், 7, 8, 9 கூடியவன் சந்திரன். இந்த 9 கூடியவன் தனத்திலேயே உட்காந்துட்டான். அதுதானா. லக்னத்துக்கு 2 கூடிய குரு 10ல் இருந்து 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தான். யாரை? பாக்யாதிபதியை, தனாதிபதி. சூப்பர். அது ஒரு பாயிண்ட் ஆச்சா. லக்னத்துக்கு 5 கூடியவன் யார்? அதே குரு தான். நான் தான் போட்டுக்கிறேன். 2, 5, 9, 11 ஆஸ்பெக்ட் பார்க்குறது, இல்லைன்னா கனெக்ட் ஆகுறது. இந்த 2, 5 கூடிய குரு பிரமாதமாக பார்க்குது 5ஆம் பார்வையாக. எங்கேயோ தூக்கின்னு வரார். ஆமாம், கட்டு அவருக்கே தெரியாது. இப்போது அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுக்குது. இன்னொன்று, குமாரமங்கலம் பிர்லா கோடீஸ்வரர், சாதாரண ஆள் இல்லை, பல கோடிகளுக்கு அதிபதி. ஆமாம், அவர் ஜாதகம் பாருங்க. மீன சனி, மேஷ ராகு, சூரியன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், சுக்கிரன் லக்னம், கடக லக்னம், சுக்கிரன் குரு, குரு சுக்கிர யோகம். உங்களுக்கெல்லாம் இருக்குதான் பார்த்துக்கோங்க. அது கூட சிம்ம ராசி, சாதாரண ராசியாக சிம்மம், சூப்பர். கன்னி செவ்வாய், கேது, துலா கேது. ஓகே, இதில் என்ன விசேஷம்? எப்படியா இவர் கோட்டீஸ்வரராக இருக்கிறாரு அப்படின்னா, 9 கூடிய குரு லக்னம், கடக லக்னம், 9 மீனம். இந்த 9 கூடிய குரு 11 கூடிய சுக்கரனோடு சேர்ந்து லக்னத்திலே உட்காந்துட்டார். குரு சுக்கர யோகம் கொடுத்ததா. அதே நேரத்தில் பாக்யாதிபதி, லாபாதிபதி, சூப்பர். 2 கனெக்ட் ஆகி போச்சு, உட்காந்தது. அந்த மாதிரி 2, 5 கூடியவன் சேர்றதோ, 5, 9 கூடியவன் சேர்றதோ, 9, 11 கூடியவன் சேர்றதோ, 2, 11 கூடியவன், இந்த மாதிரி கனெக்ட் இருக்கணும், காம்பினேஷன் இருக்கணும். அவங்கெல்லாம் பயப்படவே வேணாம். ஆமாம், சாதாரணமாக ஏதாவது ஆரம்பம் பண்ணாலும் கோடிக்கணக்கில் அவங்க எண்ணுவாங்க, சம்பாத்தியின் டாப்பில் போய் நிற்பாங்க. இது குமாரமங்கல பிர்லா ஜாதகம். உடனே உங்கள் ஜாதகம் பாருங்கள். நான் ஏதோ காமிக்கா சொல்கிறேன் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் முக்கியமானது. பசங்க படிக்கணுன்னா ஸ்கூலில் போய் நிற்கிறப்போவே 2 லட்ச ரூபாய் மடியில் கட்டின்னு போய் உட்காரணும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஆச்சா. சுந்தர் பிச்சை, உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. கையில் செல்லு பார்க்குறப்போவே அவர் யார்? அவர் கூகுள் சிஇஓ. அவர் கையில் என்ன இருக்குது அவருக்கே தெரியாது எத்தனை கோடி இருக்குதுன்னு. எங்கேயோ கண்டிருக்கிறார் அமக்கலமாக. இவர் ஒரு பெரும் கோட்டீஸ்வரர். எப்படி பார்க்குறப்போ அவர் ஜாதகம் பார்ப்போம். மீன லக்னம், ரிஷபத்தில் சுக்கிரன் சனி, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன் கடகராசிக்காரு, செவ்வாய்
கேது புதன் 4 கிரகம். லக்னத்துக்கு 10ல் குரு, தனுசில் 11ல் ராகு. 3, 6, 11 பாவிகள் ராகு இருந்தாலே கோடீஸ்வரன்டான்றான். என்டி ராமாராவ் சூப்பர். அதே மாதிரி ஜெயலலிதா அந்த அம்மாவும் 11ல் எங்கேயோ லீடிங்கில் இருந்தாங்க. அந்த மாதிரி 3, 6, 11 ராகு இருந்தாலே பெருத்த கோடீஸ்வரன்கள் தான், சாதாரண ஆள் இல்லை. இப்போ இதில் என்ன ஒன்றுனா, சுந்தர் பிச்சை மீன லக்னம். இந்த லக்னத்துக்கு 5ஆம் இட அதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரன் தனாதிபதி செவ்வாயோடு சேர்ந்தான். யாரோட? 2 கூடிய, இதுதான் 2 தனம். லக்னத்துக்கு 2 தனம், ஃபைனான்ஸ். அந்த 2 கூடிய தனாதிபதி செவ்வாய் வீடு இது. இந்த 2 கூடிய செவ்வாயோட பஞ்சமாதிபதி சந்திரன் சேர்ந்தான். இதான் போட்டுறேன் பாருங்க, 5. சாதாரணமாக இருந்து சும்மா ஒரு படியாக ஏறி உச்சில் உட்காந்துருக்கிறாரு இன்றைக்கி பிரமாதமாக. அதே நேரத்தில் சந்திரமங்கல யோகமாக ஆகிப்போச்சு அவருக்கு. ஆச்சா, அதுதான் சொல்ல வரேன். கோடி கோடியாக கொட்டினே இருக்குதுன்னா அவங்க ஜாதகம் 2, 5, 9, 11 கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லைன்னா ஆஸ்பெக்டிங் பார்வை இருக்கணும். முக்கியமானது அது. சரி, உங்கள் ஜாதகம்லாம் பாருங்க நண்பர்களே, முக்கியமாக அதை பாருங்க. காலம் போயின்னு இருக்குது. இன்னும் வருங்காலம் எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. 4 காசு கையில் இருக்கணும். ஆமாம். இப்போ இவர் யார்? இசைஞானி இளையராஜா. ஆமாம். அவர் எப்படி இருந்தார் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அந்த மாதிரி படு அவஸ்த பிரச்சனைகள். ஆமாம், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அவ்வளவு சிரமப்பட்டோம், அடுத்த வேலை எப்படி தெரியாது எங்களுக்கு. ஆனால் அந்த ஸ்டெயின் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்டெயின் பண்ணாரோ அவ்வளோக்கு அவ்வளவு கெயின் பண்ணின்னு இருக்கிறார். அந்த மாதிரி பிரமாதமாக இருக்கிறாரு. எப்படி பாருங்க, அவர் ஜாதகத்தில் ரிஷப லக்னம், சந்திரன், சூரியன், புதன், சனி, சரிதானா, சுக்கிரன், குரு, ராகு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சுக்கிரன் ராகு சேர்ந்தவ சூப்பர்னு சொல்லியிருந்தேன். 1. 2வது கேது, லாபத்தில் செவ்வாய். லக்னத்துக்கு 7, 8, 9 மகரம். லக்னத்துக்கு 9 கூடிய சனி, லக்னத்துக்கு 11 கூடிய குரு. லக்னம் இது 11வது இடம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11. 11 கூடிய குரு கடகத்தில் உச்சம். அந்த குருவை 11 கூடிய குருவை 9 கூடிய சனி பார்வை, 3ஆம் பார்வை. பார்த்தீங்களா? இசை ஞானி இளையராஜா. 11 கூடிய குருவை லக்னத்துக்கு 9 கூடிய சனி 3ஆம் பார்வையாக பார்த்தான். 1, 2, 3 பிரமாதமாக போயிடுச்சு. அதுதான் சொல்லுவேன். 2, 5, 9, 11 நல்லா இருக்கணும். 1 கூடி இருக்கணும், இல்லை பார்வை இருக்கணும். ஏதாவது அந்த 4 பிளானட்டுக்குள்ளே ஒரு காம்பினேஷன், ஆஸ்பெக்டிங், கனெக்டிங் ஏதாவது இருந்தால் கவலையே வானா. சிம்போனினாவே டக்குன்னு இப்போ யார் ஞாபகத்துக்கு வரோம்? இளையராஜா இசைஞானி தான். மேல்நாட்டில் இருக்கிறவங்களாம் மூக்கில் வரல வச்சுட்டான். ஆச்சரியமே போச்சு. என்ன மாதிரியா இது? ஏன்னா வேர்ல்டு பாப்புலர் ஆகிட்டார். அந்த மாதிரி ஜாதகத்தில் தனாதிபதி 2, பஞ்சமாதிபதி 5, 9 பாக்யாதிபதி 9, 11 லாபாதிபதி. இவங்க நல்லா இருந்தால் பிரமாதமாக வருவீங்க, கவலையே வானா. ஆமாம், எங்கேயாலும் ஒரு ஜாதகம் வரப்போவே நான் பார்த்துருவேன், இவங்களுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா, இல்லை ஆஸ்பெக்ட் இருக்கா. பயப்படாத போயானுவேன். என்ன சார் சும்மா தந்தீங்க பார்த்தீங்க, ஒன்றுமே வானா. ஒரு டாக்டர் போகிறோம், என்ன சொல்கிறான்? சார் எனக்கு ஏதோ காசு சரியில்லை, இல்லைன்னா ஷோல்டர் சரியில்லை, அதுதான் சொல்கிறான். அந்த காலத்தில் எனக்கு மூக்கு சரியில்லை, முட்டி சரியில்லை, வயிறு சரி, இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இதான் அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி நான் ஜாதகத்தில் நான் இதான் பார்ப்பேன் மெயினாக. 2, 5, 9, 11 இவங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி சூட்சமாக காம்பினேஷனோ பார்வையோ இருந்தால் மூடி கையில் கொடுத்துருவேன். கவலையே படாத, நீ வா சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களே,
எப்போவுமே நான் பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். இந்த நெகட்டிவ் சொல்கிற வேலை எங்கள் இல்லை. ஏன்னா நெகட்டிவில் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் அவசரப்பட்டு தான் இருக்கிறாங்க. பாசிட்டிவ் சொல்ல சொல்ல ஜபம் செய்ய செய்ய மந்திரங்கள் உச்சரிக்க உச்சரிக்க யோகங்கள் வரும். ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்திலும் இப்படி ஒரு யோகங்கள் இருந்தால் பிரமாதமாக சிறப்பாக நீங்கள் வருவீர்கள். எனக்கு நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.